இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். இந்த உங்களை எல்லாம் நான் வரும்பொழுது என்னை ரொம்ப கலாட்டா பண்ணுவீங்கன்னு பயந்துகிட்டே வந்தேன். ஏன்னா வரும்போது ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் நானும் மாணவனாக இருந்ததுனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். இந்த இந்த வளாகத்துக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் முதல் தடவையாக. அப்போ உங்களை மாதிரி இருக்கும் பொழுது வந்தேன். ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கிறதுக்காக வந்தேன். அதாவது அப்ளிகேஷன் ஃபாரம், அந்த விவசாய படிப்புக்காக வாங்கிட்டு போனேன். அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியிலேயும் போய் வாங்கிட்டு வந்து 2 இடத்துக்கும் விண்ணப்பம் போட்டேன். அங்கேருந்து முதல்ல விண்ணப்பம் வந்தது, அதனால் அங்கே போய் சேர்ந்தேன். இல்லைன்னா இன்றைக்கி நானும் இங்கே ஒரு பழைய மாணவனாக இருக்க வேண்டிய ஆள் முன்னாடி அந்த விண்ணப்பம் இங்கே சேர்ந்துருக்கலாம். இந்த எதுக்காக நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி கல்லூரி விழாக்களில் பேசுறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் சங்கடம். அதாவது அந்த தொழில்முறை பேச்சாளர்களுக்கு அது ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கலாம். நான் ஒரு தொழில்முறை பேச்சாளர் கிடையாது. ஏதோ வானொலி தொலைக்காட்சி பேசுறதுனால மறுபடியும் இங்கே கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இது மாதிரி ஏன் பேச தயக்கம்னா, இந்த வயசில் ஒருத்தர் பேசுகிறத ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் பேச தயக்கம்னா, இந்த வயசில் ஒருத்தர் பேசுகிறத ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு எனக்கும் நல்லா தெரியும். அதில் என்ன, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதில் கூப்பிட்டு என்னை பேச சொல்லுவாங்க சென்னையில். அவங்களுக்கு மாதிரி இந்த குழந்தைகளை உட்கார வச்சு காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்கிறது உண்டு. அப்படி சொல்லும் பொழுது அவங்க எப்போ பொறுமை இழக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, அந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்கிற குழந்தை லேசாக தரையை கீறுவான், லேசாக அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவனை ஒரு பென்சிலால் குத்துவான். இது அவன் பொறுமை இழக்கிறான்னு அர்த்தம். அதுபோல் ஒவ்வொரு இடத்துல, இப்போ பள்ளிக்கூடத்தில் ஹைஸ்கூலுன்னா கொட்டாய் விடுவார்கள். இப்போ காலேஜுன்னா இது மாதிரி பண்ணுவீங்க, ஏதாவது விசில் அடிக்கிறது இப்படி. அதனால் எப்போ முடிக்கணும் எப்போ தொடங்கணுங்கிறது அது ஒரு பெரிய முக்கியமான கட்டம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதியோர் இல்லங்களில் பேசுகிறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சென்னையில் பென்ஷனர் அசோசியேஷன் இருக்குது. அதாவது முதியவர்கள் எல்லாம் 80 வயசு 85 வயசை தாண்டினவங்க, ஒரு காலத்தில் பெரிய பதவியிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவங்க கூப்பிட்டு என்னை பேச சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் யாரும் எந்த சத்தமும் போட மாட்டாங்க. நானும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிகிட்டு இருப்பேன். அவ்வளவு பேர் முகமும் என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, காது கேட்காது. அதனால் அப்படி இருந்தால் அமைதியாக இருக்கலாம். இல்லைன்னா இப்படி. அதனால் இது ஒரு சத்தம்ங்கிறது இப்போ நம்ம நல்ல ஆக்டிவாக இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நான் அதனால் இதில் என்ன பேசுறது எப்படி பேசுறதுங்கிறத பற்றி வரும்பொழுது சொன்னார்கள், நீங்கள் இது மாதிரி பேச்சாளர்கள் சில பேர் கேட்டுக்கிறது உண்டு, நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஆர்கனைசரை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. இங்கே வரும்பொழுது கேட்டேன், ஒரு மணி நேரத்துக்கு குறையாம 3.25 மணி நேரம் பேசணும், அது வரைக்கும் நாங்கள் தாக்கு பிடிப்போம்னு சில பேர் சொன்னாங்க. அது எப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வரும்பொழுதே ஏதோ உங்கள் பல் கோளரங்கத்துக்கு அவசியம் வாருங்கள்னு ஒரு போர்டு வச்சுருந்தீங்க. இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வரும்பொழுது வழியில் பார்த்தேன், உங்கள் பல்லாண்டு காலம் பாதுகாப்பாக இருக்கணுமா அப்படின்னா எங்கள் பல் கோளரங்கத்துக்கு வாங்கோ அப்படின்னு விளம்பரம். அது நான் உடனே பயந்துட்டேன். பல்லு பத்திரமா இருக்கணும்னா மரியாதையாக வந்துருங்க, இல்லைன்னா பல்ல உடச்சிருவேங்கிறது மாதிரி இருக்குது. நல்லா பாதுகாப்புக்கணும், அவசியம் வாங்கணும்னு கூப்பிடுறது மாதிரி, ஏதோ அன்பாக கூப்பிடுறது மாதிரி மிரட்டுறதாக அதை உணர்ந்தேன். உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய அந்த பழைய காலம்தான். கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் போய் சேர்ந்தது. அப்போ தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரிய பிரபலமாக நடந்த 65. அப்போ கோயம்புத்தூரில் நாங்கள் அங்கே அப்போ படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது, அந்த காலம். அப்போல்லாம் இந்த ரேகிங் அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்போல்லாம். இப்போலாம் அது ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. நான் போய் முதல்ல சேர்ந்ததுமே விவசாய கல்லூரியில் கோயம்புத்தூரில் ஒரு சீனியர் மாணவர்கள் 2-3 பேர் வந்தாங்க.
இங்கே கூப்பிட்டு போய் தனியாக அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போய் நாங்கள் வந்து ஒன்றும் கலாட்டா பண்ண மாட்டோம், ஒன்றும் கேலி பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய ரேங்கிங்கில் ஒரு நாகரிகம் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சுட்டீங்கன்னா வேற ஒன்றும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. நான் தினமாக போனேன். என்ன சார் செய்யணும்னு கேட்டேன். அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் பழைய துணிலாம் வச்சுருக்குறோம், சலவைக்கு போட வேண்டியது. அது அங்கே போய் சலவை கடையில் எங்களுக்காக இதை கொண்டு போய் நீ போட்டுட்டு வரணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. பரவாயில்ல, இவ்வளவு நாகரிகமான ஒரு ரேக்கிங் நடக்குதே அப்படின்னு சொல்லி, இதை எங்கே சார் போடணும், நான் போட்டுறேன், செலவு கடை எங்கே இருக்குன்னா அதுவும் தெரியுது பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க பழைய துணியெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் அப்படியே போட்டு நீ வீட்டு ரூமுக்கு போகலாம்ப்பா, வேற ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்ட்டாங்க. நான் இந்த பழைய துணியை தூக்கிட்டு போய் அங்கே கதவை தட்டி திறந்து விட்ற வெளில வந்தார். இந்தாங்க சார் என்னன்னு கேட்டபோது, இது பழைய துணி சலவைக்காக போட வந்தேன் அப்படின்னேன். யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டார். அந்த பழைய மாணவர்கள், அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்தாங்கன்னு. கவலைப்படாத, நீங்கள் வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் வார்டன். இது அவங்க வந்து ஏதோ ஒன்று இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நான் உன் பேரில் கோவப்படலைப்பா, நீ வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னார். அந்த வார்டன் பின்னாடி வந்து எங்கள் பல்கலைக்கழகத்து வைஸ் சான்சலராகவே ஆனார். அப்புறம் வந்து ஓய்வு பெற்றார். அப்படி ஒரு அனுபவம் அங்கே நடந்தது. அப்படிலாம் பண்ணுவாங்க. அதில் சில நல்ல இந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம், விவசாய புள்ளியியல், அது ரொம்ப போர் அடிக்கும். நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த வகுப்புக்கு, ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டார். அதாவது அந்த பாடத்தை நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது. அந்த ஜோக்கு வந்து அந்த வயசில் நமக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது இந்த வயசில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது, அப்படிப்பட்ட ஜோக்காக சொல்லி எங்களை வந்து உடனே அந்த வகுப்புக்கு எல்லாரையும் வரும்படியாக பண்ணிட்டார். அப்போ அந்த விவசாய புள்ளியியல் துறை பேராசிரியர், அதனுடைய பாதிப்பு தான் எனக்கு எது சொன்னாலும் கடைசியில் எதையாவது ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறதுங்கிறது. அந்த ஆசிரியருடைய பாதிப்பு. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கடுமையான விஷயங்களை சொல்லிட்டு பாடம் முடிகிறப்ப ஒரு ஜோக்கு சொல்லுவார். அப்போ ஏதாவது பத்திரிகைகளில், வெளிநாட்டு பத்திரிகைகளில் படிச்சுட்டு வந்து சொல்லுவார். அவர் அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ இன்னமும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது என்ன, அவர் சொன்ன அந்த ஜோக்குகளில் ஒன்று என்னென்னா, ஒரு பெரிய குண்டான ஆள், ரொம்ப எடை அதிகம், அவன் வந்து இந்த எடையை குறைக்கிறது எப்படின்னு முயற்சி பண்ணான். முதல்ல எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடை போடுற மிஷினில் ஏறி நின்று காசை போட்டானா. டிக்கெட் வந்து விழுந்தது. அதில் எழுதியிருக்கும், என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு இருந்துதான். இவன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன ஆச்சுன்னா, சரி நமக்கு நிலைமை சரியில்லை, இது எப்படியும் எடையை குறைக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த நேரம் அமெரிக்கா போக வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. அமெரிக்கா போய் எங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்துதான், உங்கள் எடை குறைய வேண்டுமா, இங்கே வாருங்கள் அப்படின்னு விளம்பரம். உடனே இவன் ஆவலாக அங்கே போனால் அங்கே ஒரு இடத்துல அந்த மேனேஜர் மாதிரி ஒரு ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது. என்ன ஏன்னா, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு எடை குறையணும் அப்படின்னா, உனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஆர்டினரி டீலக்ஸ்ன்னு 2 ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் எடையை குறைக்கிறதுக்கு, உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்க அந்த அம்மா. இவன் பார்த்தான், எதுக்கு அனாவசியமாக செலவு, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்ட்டு இருக்கான். அப்படின்னா இந்த பக்கம் போ இந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டுதான். இவன் ஆவலாக உள்ள போயிட்டான் அந்த எடையை குறைக்க வேண்டிய. போனால் அங்கே மேஜை நாற்காலி எல்லாம் செதறி கிடக்கு, அங்கேயும் இங்கேயுமா, ஒரு ஒழுங்கா இல்லை. ஒரு பெரிய ஹால், அதில் அந்த மூலையில் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு, ஒரு 16 வயசு பொண்ணு நின்றுட்டு இருக்கு, அரைகுறை ஆடையோட. இவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை. அதனால இப்படி சுற்றி சுற்றி ஓடுறான் அந்த மேஜை நாற்காலியை சுற்றி. அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் துரத்துறான், அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கு. 15 நிமிஷம் கழிச்சு இந்த மேனேஜர், அந்த பொண்ணு வந்து, ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான், ஒரு 10 நாள் இப்படி வந்தீங்கன்னா சரியா போடும், எடை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. இவன் வந்தவன் என்ன பண்ணா, சரி ஆர்டினரியே இப்படி இருந்தா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணான். சேடான்னு என்ன பண்ணா, நம்ம வந்துட்டோம், இதுக்காக இன்னொரு தரம் அமெரிக்காவுக்கு நம்ம வரப்போறது இல்லை, எப்படியும் அதையும் பார்த்துட்டு போடுவோம்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜர் அம்மாட்ட போய் நின்னான். என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டிருக்கேன். அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு $10 கட்டினீங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு $50 கட்டணுமே அப்படின்ட்டு இருக்கு. அது பரவாயில்ல, நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டான். கட்டிவிட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு போ
அப்படின்னு ரொம்ப ஆவலாக போய் கதவை திறந்தான். அதுவும் ஒரு பெரிய ஹால். இதே மாதிரி மேஜை நாற்காலிலாம் செதறி கிடக்கு. அந்த மூலையில் தேடுறான் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு 90 வயசு கிழவி. அவ இவனை துரத்துறா. இவன் தப்பிச்சா போறோம்னு சுத்தி சுத்தி ஓடி வரான். இது வந்து வெளியில வந்து விறுவிறுக்க ஓடி வந்து போறோம் சார் அப்படின்னா, இது ஒரு 4 நாள்லயே சரியா போடுங்க உங்களுக்கு அப்படின்ட்டு வந்துட்டான். இத எங்க ஆசிரியர் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில ஒரு பாடத்தை, கடுமையான பாடத்தை நடத்திவிட்டு, அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தை நடத்திட்டு கடைசியில சொன்ன ஜோக் அது எங்களுக்கு, அதாவது வகுப்புக்கு தவறாம போகணுங்கிறதுக்காக அவர் சொன்னது அது. இப்போ அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ எனக்கு 45 வருஷம் 50 வருஷம் கழிச்சு அந்த ஜோக்கு ஞாபகம் இருக்கு, பாடம் மறந்து போச்சு. இப்படிதான் வந்து கடுமையான விஷயங்களை வந்து நம்மளை வந்து பண்ணி சொல்லி கொடுக்கறது வழக்கம். அதே போல எனக்கு இந்த பொறியியல் துறைக்கும் வர வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம படிச்சு முடிச்சதுமே சில பேர் எங்க பெற்றோர்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க, பொறியியலுக்கு அனுப்பலாம், இன்ஜினியர் ஆக்கலாம் பையனை அப்படின்னு. அப்புறம் எல்லாம் இப்போ சில பேர் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பையன் சரியா வரமாட்டான், அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பண்ணி விட்டாங்க. அப்போ சொல்றது உண்டு, ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுலயே அவனை வந்து எந்த துறையில சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பையனை எதுல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு ஆசை. எந்த துறையில சேர்க்கறது? சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பையனை எந்த துறையில சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார். ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய், சைக்கியாட்ரிஸ்ட், இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். ஒன்றும் இல்லை சார், என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும். சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுதான் உங்களை மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு தட்டி கொடுத்தார். சின்ன பையன் பொடிய. இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து நீங்கள் பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ்னு தான் அந்த அம்மா வந்தது. இந்த பாரு, இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு கொரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை. இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம். இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான். சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவோம், கொரடை எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவோம், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம். இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸை கொண்டு வந்து ஒரு கொரடு, ஒரு சுத்தியல், கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது. பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேரா போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க, அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கல்ல, சின்ன வயசுலயே தெரிஞ்சிடும். அது பெரிய பெரிய இதெல்லாம். ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசுல படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா, விபத்து அப்படின்னு தலைப்பு. விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனா இருக்கும்போது எழுதுனானா. அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளர் ஆனான். சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம். அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி. அடுத்தது, துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகி இருந்தார்கள்.
அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை, துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான் அப்படின்னு. இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்துல பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரான், பெரிய இதாகி. அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலயே தெரியும் யாரா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த இப்போ நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடிச்சதும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், அந்த இவருக்கு அந்த பிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு, உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த ஆர்கனைசர். அப்போதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு பதறி போய் விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. இந்த வரவேற்றார் ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாராம். ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடிச்சேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டேன், அதனால சாப்பிட்டேன் இருக்காரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்காரு. அங்கே பிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்காரு. அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு. இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தினா திறந்துட்டுது டப்பா, அது நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கல, மூடியே இருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, அஸ்யூம் தி டப்பா இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னாராம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பாக அமையிறது. ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் சின்ன வயசுல ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்தில் இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுடுறான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம், அங்கே யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல். அந்த வக்கீல் வந்து சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில. அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலயே வருங்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க. இவன் பையன் அவன் ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு பூனை வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு. அம்மா கதறிக்கிட்டு இருக்க ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா. பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரான்னு. ஆமா, இங்கேயும் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. அது பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்பா அவன் சொன்னானா, அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்னு இருக்கான். நான் ஒன்றும் பூனைக்கு இடைச்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்னு இருக்கான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும். பார்த்தா இவன் பூட்ஸு காலால மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு.
அவன் பிற்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிட்டான். அதாவது ஒரு தான் பேர்ல தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு. இப்படி அது சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும். விஞ்ஞானம் சில பேர் சின்ன வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். சின்ன இளம் வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்க எல்லாம் பிற்காலத்துல சட்டசபைக்கு வரலாம். சட்டசபைக்கு வந்து பெரிய அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். அதனால இதுல எல்லாம் பொறியியல் மாணவர்கள் தான் இருக்கிறாங்களா, எல்லாரும் கலந்து இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள். இந்த பள்ளிக்கூடத்துல இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்துல படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய அளவுல இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு விழா கொண்டாடுதுன்னா அதெல்லாம் ரொம்ப மரியாதை மதிப்பா உள்ளது. என்னை பத்தி அறிமுகப்படுத்தினவர் ஏதோ நான் பெருசா என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையா சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளவு நானே எழுதி கொடுத்தது. வேற அது ஏன்னா வந்ததுமே ஒரு பேப்பரை கொடுத்து, அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகும்பொழுது ஒரு 2 பேப்பரை கொடுத்து உன்னை பத்தி எழுதிட்டு வான்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாரு. உடனே எழுதிட்டு வந்து கொடுத்தேன். அப்படியே படிச்சார். அது இவ்வளவு தூரம் விடாம சொல்லுவாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம். அது என்ன அதுல வேற இவரை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கே இது அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை படிக்கிறது. இது ஒரு சம்பிரதாயம் தான். ஒரு கூப்பிடும் பொழுது ஒரு இதுல அதே போல உட்காந்து பேசுறியா நின்றுட்டு பேசுறியான்னு வேற கேட்டாங்க. அது எப்படி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்களோ அப்படி பேசிடுறோம் சார், இதுல என்ன அப்படின்னு. 2 இருந்தது, உட்காந்து பேசு. ஏன்னா இந்த பேச்சாளர்கள் கடவுளுக்கு தான் 3 கோலங்கள் சொல்லுவாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு இந்த ஆன்மீகத்துல சொல்லுவாங்க. நின்ற கோலத்துல அருள் பண்றவர் யாரு? திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படி வைங்களேன். அமர்ந்த கோலம்னு பார்த்தா ஐயப்ப சாமி அமர்ந்த கோலம். இதை தவிர கிடந்த கோலத்துல அருள் பண்ற சாமி இருக்கு. அது என்னன்னா ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்ட பெருமாள். அது வந்து படுத்திருக்கும். இப்படி 3 கோலத்துல ஆண்டவன் கோலங்கள் உண்டு. அது எதுக்கு சொல்றேன்னா, அதே மாதிரி நம்ம ஊர்ல பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்துல பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள். அவங்களுக்கு நின்னாதான் பேச்சு வரும், உட்காந்து பேச. அமர்ந்த கோலத்துல பேசுறவங்க ஆன்மீகவாதிகள். இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, இங்கே படித்தவர். அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சராக இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்போ நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு வந்து அறையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு போகிறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம். உட்காந்து பேசுனா, தம்பி இங்கே வா, நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணோம். இது அவங்களுக்கு பழக்கத்துல மேடையில நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார். உட்கார்ந்தா கொஞ்சம் தயக்கம் வந்து. அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள். இப்போ கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சுதான் பதிவு பண்ணுவோம். அவரை வந்து நின்றுகிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால நின்ற கோலம் பேசுறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்துல பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்துல பேசுறவங்களும் உண்டு நம்ம ஊர்ல. இந்த சாராய கடை வாசல்ல பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். நல்ல வேலையா என்னை வந்து நீ கிடந்த கோலத்துல பேசுன்னு சொல்லாம இங்க 2 கோலத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம். இப்படி ஒரு படுக்கையை போட்டு வச்சுட்டா இங்க வரக்கூடிய பேச்சாளர்கள் எது பிடிக்குதோ அப்படி பேசிட்டு இருக்கலாம். அது வசதி. ஏன்னா இது ரொம்ப விரிவான ஒரு என்னமோ 70 mm மாதிரி இருக்குன்னு சொன்னார் வரும்போது சொன்னாங்க. அது அதுவும் இந்த துணைவேந்தர் ரொம்ப கலை நுணுக்கத்தோட இதை பண்ணியிருக்கிறார். இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார்கள். இந்த பொறியியல் அது வந்து அந்த கலை நுணுக்கம் இன்னும் என்னென்ன வேலை இருக்கு, நிறைய செஞ்சிருக்கேன். இது எல்லாம் இந்த பெருமை அவருக்கு தான் சொல்லி பெருமையா சொன்னாங்க. இது இப்படிப்பட்ட பெரிய ஹாலில் ஒருத்தரை உட்கார வச்சாதான் இன்னமும் வர்றோம். ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு 20-30 பேர் வரிசையா உட்காந்தா நல்லா இருக்கும் இந்த ஹால். அதாவது பொறியியல் துறை நீங்க மாணவர்கள்ங்கிறதுனால பொறியியல்ல வந்து கலை அம்சத்தை புகுத்துறது ரொம்ப சிரமம். சில பேருக்கு அதாவது பொறியியலுக்கும், அதாவது கவிதை எழுதுவாங்க சில பொறியியல் கவிதை எழுதுறவங்க வந்து பொறியியல் இன்ஜினியரா இருக்கிறவங்க கவிதை எழுதுறது உண்டு. அப்படி இருக்கிறது கொஞ்சம் 2க்கும் முரண்பாடான விஷயம். கலைத்தன்மை, அதாவது பொறியியல் வந்து மெக்கானிக்கல் மைண்ட் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர் அவர் வந்து இராணுவத்துல ஒரு பாலம் வந்து கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும்.
ஸ்கெட்சு. இராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ணுற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு, மறைஞ்சிருக்குது. அதனால அவர் என்ன பண்ணார், அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக போட்டார். போட்டு அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆற்று ஓரமாக ஒருத்தன், ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுட்டு நிற்கிறான். அதை அவர் போட்டிருக்காரு ஒரு அழகுக்காக. சின்ன மூலையில் ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிற்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறான். அவருக்கு கோபம் வந்துடுது. இது வந்து ஒரு பொறியியல் வரைபடம், இது இந்த வரைபடத்தில் போய் அந்த ஒரு ஓவிய எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காரு மேலே உள்ளவர். அதனால என்ன பண்ணியிருக்காரா, முதல்ல வந்து முதல் தடவையாக கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேலே நின்றுக்கிட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம். இந்த பாலத்தில் எதுக்கு அவன் நிற்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாற்றிடுறேன்னு சொல்லி ஒரு மாற்றி 2வது தடவை படம் போடும்போது பாலத்தில் நிற்கக்கூடாது, பாலத்தில் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. பாலத்தை சரியாக போட்டு மூலையில் கொண்டு போய் தூண்டில் போட்டு நிற்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அவன் படமே இருக்கக்கூடாது இந்த இதில், இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும் போடுனார். உடனே இவன் வந்து பாலம் போட்டான். 6 பாலம் சரியாக போட்டுட்டு இந்த மூலையில் பார்த்தா அவன் நிற்கிற இடத்துல அவன் இல்லை. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து பியூரா அந்த வரைபடத்தில் கூட அவனை மறைக்க முடியல பாருங்க, அப்படி இருக்கும். அது 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 மாதிரி சொல்றது உண்டு அவங்கவுங்க அந்த இதில். அதனால இந்த பேச்சு, இந்த சொன்னார்கள், இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அவசியம், அதை பற்றி சொல்லணும் போகணும் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்து நாம் பிறந்து 6 வாரத்தில் தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை பிறந்து 6வது வாரம் தான் சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளுகிழுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுனா சிரிக்குது. அதே கிளுகிழுப்பை ஒரு தாத்தா முகத்துக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர் அப்படி சின்ன வயசுல ஒரு கிளுகிழுப்பு சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை வீணா போகுது. அந்த இயல்பு தன்மை மாறாம இருக்கணுமா அந்த சிரிப்பு தன்மை வந்து. ஆனா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எப்படி போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்து இப்போ சிரிப்பு தன்மை வந்து சிறைப்பட்டு போச்சான் நம்ம உடம்புக்குள்ள. இந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, அது ஒரு சாவியா உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோட இருக்கணும், குழந்தைத்தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர அந்த குழந்தைத்தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தைத்தன்மை வேற, குழந்தைத்தனம் வேற. குழந்தைத்தன்மை பெரிய வயசானா கூட குழந்தைத்தன்மையோட இருக்கலாம். இப்ப ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில விடிய காலம். அம்மா வந்து எழுந்துடுறா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடலை, வயசானம்மா, நீ நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு இருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்னை வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ற தூங்க விடாம அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டு அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு. நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற 2 காரணம் சொல்லு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா ஒரு காரணம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. 2வது காரணம் அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டுது. அதுக்காக நீ வந்து போகாமல் இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசானம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சாண்டே, ஏன் சொல்றேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது, குழந்தைத்தனம் இல்லை அது.
குழந்தைத்தனங்கிறது வேற, குழந்தைத்தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தைத்தன்மை மாறாம மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்போ ஹார்ட் அட்டாக் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம். மன இறுக்கம் வரக்கூடாது. எல்லாரையும் குழந்தைய ஆக்க முடியாது. ஆனா குழந்தைத்தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துகிட்டு இருக்கலாம். எல்லாரையும் குழந்தை ஆக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்துல இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாத்திரை